கண்ணியமிக்கல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனமாக சூரா அல் அன்ஆம் என்கிற அத்தியாயத்திலிருந்து 68வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிற பொழுது, فَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ وَإِمَّا يَنسِيَنَّكَ الشَّيْطَانُ فَلَا تَقْعُدْ بَعْدَ الذِّكْرَى مَعَ الْقَوْمِ الظَّالِمِينَ என்று ஒரு வசனத்தை பேசுகிறான். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்று பார்க்க முற்படுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا நம்முடைய இறைவசனங்களில் கேலியும் கிண்டலும் செய்து வீணான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் அவர்களை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து நீங்கள் வெளியே சென்று விடுங்கள். அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசும் வரை நீங்கள் அவர்களோடு சேராதீர்கள். நீங்கள் மறதியாகவே ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற பொழுது அங்கே இருப்பவர்கள் மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி அல்லது வீணான தேவையில்லாத விஷயங்களை பேசுகிற பொழுது நீங்கள் மறந்து அங்கே உட்கார்ந்தாலும் கூட எப்பொழுது உங்களுக்கு நினைவு வருகிறதோ உடனே அந்த கூட்டத்தை விட்டும் நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். வீணான விஷயங்களை பேசக்கூடிய இடத்தில், பேசக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்திருக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகிறான். பொதுவாகவே ஒரு கூட்டத்தில் ஒரு சில மக்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள், மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒருவர் கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் கலந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதற்கான சாதகங்களும் பாதகங்களும் சேர்ந்தேதான் போய் சேருமே தவிர அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இடத்தில் நீ பேசினாயா, பேசவில்லையா, பேசாமல் இருந்தாயா இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ் அங்கே பார்க்க மாட்டான் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்னா, ஒரு இடத்தில் தவறான விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது நீங்கள் அந்த சபையில் இருந்தால் நீங்கள் அதை ஆமோதிப்பதாக அர்த்தம். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்று நாம் பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, தொழுகாமல் இருப்பது, நோன்பு வைக்காமல் இருப்பது, இவற்றைத்தான் நாம் பாவமாக கருதுகிறோமே தவிர இந்த சமுதாயம் என்பது வீணான விஷயங்களை பேசுவதை ஒரு பெரும் பாவமாகவே நினைப்பதில்லை. காலமாக மனிதர்களோடு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கும் மேலாக ரெக்கார்டிக்கலாக பதிவு செய்யப்பட்ட விஷயமாக இருப்பது என்னன்னு சொன்னா வீணான பேச்சுக்கள். நாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு முன்பதாக எப்படி இருந்தது என்பதை ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்வது சாத்தியமில்லை என்றாலும் கூட ஹதீசுகளில் துவங்கி நமக்கு இந்த செய்தி தொடர்ந்து பேசப்படுகிறது. வீணான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், பிறரை பற்றி உண்டான புறம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் காலமாய் இந்த சமூகத்தோடு எல்லா நேரத்திலேயும் ஒன்றி போய் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இதுவும் ஒரு பாவமான காரியம்தான். நீங்கள் கொலை செய்வதும், கொள்ளையடிப்பதும், விபச்சாரம் செய்வதும் எப்படி பாவமோ அதுபோல தவறான விஷயங்களை, உண்மைக்கு புறம்பான செய்திகளை நீங்கள் ஒன்று கூடி பேசுவதும், குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் உங்களுக்கு மத்தியில் வீணாக விவாதம் செய்வதும் உங்களுக்கு மத்தியில் பாவமான காரியம்தான். ஃபலா தக்உது பஅத ஸிக்ரா மஅல் கௌமில் ஸாலிமீன் என்று அல்லாஹ் சொல்றான். ஸாலிமீன்னா அநியாயக்காரர்களோடு நீங்கள் அந்த இடத்தில் அமராதீர்கள். யார் அநியாயம் செய்கிறார், யார் வீணான பேச்சுக்களை பேசுகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஒரு பெரும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறான். இதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். நாளை மறுமையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தில் கொண்டு போய் நரகவாசிகளை சேர்த்ததற்கு பின்னால் அவர்களிடத்தில் கேட்பான், மாசலக்கும் ஃபீ சகர், அல்லது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிற பொழுது மாசலக்கும் ஃபீ சகர், சகர் என்கிற நரகத்தில் உங்களை எந்த ஒரு விஷயம் கொண்டு போய் தள்ளியது என்று கேட்கிற பொழுது அவர்கள் பட்டியலிடுவார்கள். பூமியில் தாங்கள் செய்த பாவமான காரியங்களை பட்டியலிடுவார்கள். காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகள் எங்களிடத்தில் பசி என்று கேட்டு வந்த பொழுது எங்களுக்கு வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் கொடுப்பதற்கான எல்லா காரணிகளும் இருந்தும் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. மூணாவது அவர்கள் சொல்லுவார்கள், யார் சொல்லுவார்?
நரகவாசிகள் சொல்லுவார்கள் வகுன்னா நஹூது மஅல் காயிலீன், வீணானவர்களோடு சேர்ந்து வீணான விஷயத்தை நாங்கள் துன்யாவில் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். இந்த பூமியில மார்க்கம் ஒரு மனிதர்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதை உங்களுக்கு ஆகமாக்கவில்லை. அதற்காக வேண்டி நீங்கள் சதா சர்வ காலமும் தஸ்பீகை எடுத்துக்கொண்டு கதை விதிகளும் வீதிகளிலும் நீங்கள் ஓதிக்கொண்டே தொழுது கொண்டே இருங்கள் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் தாராளமாக பேசுங்கள், எந்த ஒரு தவறும் இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுகிறதுனா, தேவை எதுவோ அதை நீங்கள் பேசுங்கள், தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் விவாதிக்காதீர்கள். அது மார்க்கம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரின்னு சொல்லுது. அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன சொல்றான், நம்முடைய அத்தாட்சிகளை பற்றி, நம்முடைய குர்ஆனை பற்றி, நம்முடைய ஹதீஸை பற்றி தேவையில்லாத விவாதங்கள். இது சரியா தவறா? ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபஜ்ரை 2 ரக்காத்தாக ஆக்கினா, லுஹ்ர 4 ரக்காத்தாக ஆக்கினா, காபாவை 7 தடவை தவாப் செய்யணும், ஒரு தடவை செஞ்சா பத்தாதா? ஆயுளில் ஒரு முறை சகாத்து கொடுத்தால் பத்தாதா? வருஷம் வருஷம் தான் கொடுக்கணுமா என்று மார்க்கம் சம்பந்தப்பட்டும் கூட தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள். அது சம்பந்தமான விவாதம் ஒரு இடத்தில் நடந்தால் உடனடியாக நீங்கள் அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். மீண்டும் அவர்கள் நல்ல விஷயம் பேசினால் போய் சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? நீங்கள் பாவங்களை வெறுக்க வேண்டுமே தவிர பேசக்கூடிய மக்களை நீங்கள் வெறுக்கக்கூடாது. அவர்கள் எப்பொழுது தேவையில்லாத விஷயத்தை பேசுறாங்களோ வெளியே போயிடுங்க. நல்ல விஷயத்தை பேசுகிற பொழுது மீண்டும் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய 2வது ஹலீஃபா உமர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நீதமான ஆட்சி செலுத்திய ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு வழக்கு ஒன்று கொண்டு வரப்படுகிறது. என்ன வழக்குன்னா, அவர்கள் அரசராக இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அதுல ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் 10 பேரை கொண்டு வந்து இவர்கள் எல்லாம் மது அருந்தினார்கள் என்று கொண்டு வந்து அரசவையில் நிறுத்தப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒவ்வொருவராக விசாரிக்கிற பொழுது ஒருவர் என்ன சொல்லுகிறார், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் மது அருந்தவில்லை என்று சத்தியம் செய்துவிட்டு, நான் அங்கே இருந்தேன், இவர்களோடு சேர்ந்திருந்தேன், இவர்கள் மது அருந்தி கொண்டிருந்தார்கள், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் குடிக்கவில்லை என்று அவர் சத்தியம் செய்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மார்க்கத்திற்கு புறம்பான ஹராமான ஒரு காரியம் உங்களோடு இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது நோன்பாளியாக இருந்து உனக்கு என்ன அங்கே வேலை? உனக்கும் சேர்ந்துதான் தண்டனை கொடுக்கப்படும் என்று தவறான ஹராமான காரியத்தை செய்தவர்களோடு கலந்திருந்ததன் காரணமாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் அவருக்கும் சேர்ந்து தண்டனையை நிறைவேற்றினார் என்று வரலாறுகளில் செய்திகள் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே நாம் வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு விஷயமாக கடந்து செல்லக்கூடிய புறம் பேசுதலும் தேவையில்லாத விஷயங்களை விவாதிப்பதும் மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முத்தான மணியான நேரங்களை காலங்களை பயனுள்ள வகையில் நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? நாளை மறுமையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி மஹ்ஷர் மைதானத்தில் நிற்க வைக்கிற பொழுது உனக்கு வழங்கப்பட்ட காலத்தை, வயதை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்கிற பொழுது அதற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற கவலையை நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்த வேண்டும். தேவையான காரியங்களை தேவையான அளவிற்கு நாம் பேச வேண்டும். ஒரு இடத்தில் மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் நடக்கிறது என்றால் யோசிக்காமல் அந்த இடத்தை விட்டும் கடந்து சென்றுவிட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு பொருத்தமான வழியில் வாழக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.